தற்கொலை ஒரு காலத்தில் முஸ்லிம்களிடத்தில் தற்கொலையே இருக்காது, தற்கொலை அறவே இருக்காது இல்லையா? சதவீத அடிப்படையில் பார்த்தா அது ரொம்ப ரொம்ப ஜீரோவுக்கு கீழே இருக்கும். ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்களிலும் கூட அல்லாஹ் பாதுகாக்கணும், தற்கொலை அதிகமாகுது. அதுக்கான காரணங்களில் ஒன்று வட்டியும் ஒரு காரணம். ஏன்னா வட்டி எங்கே அதிகமாகுதோ அங்கே நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிக்கும். வட்டி அதிகமானால் நிறைய பேர் புத்தி பேதலிக்கப்படுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அல்லதீன யகுலூன ரிபா, யார் வட்டி உண்கிறார்களோ, லா யகூமூன் இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ்ஸி, அவங்க ஷைத்தானால் பாதிக்கப்பட்டவர்களைப் போல, பைத்தியம் பிடித்தவர்களைப் போலத்தான் எழுந்திருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய வியாபார முறைகள், வியாபார பரிவர்த்தனைகள் எல்லாவற்றிலுமே வட்டி ஏதோ ஒரு ரூபத்தில் வருது, ஏதாவது ஒரு வடிவத்தில். இதுதான் இந்த சமூகத்தில் வட்டி தற்கொலை அதிகமாகிறதுக்கும் இதைத்தான் காரணம் என்பதாக உலமா பெருமக்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தீனு தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. இப்போ நிறைய பேர் வாடகை கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வீடு கடைகள் லீஸுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இப்போ என்ன, நம்ம 1000 காரணம் சொல்லலாம். மாதம் மாதம் வாடகை கொடுக்க முடியல, மாதம் மாதம் வாடகை கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் மார்க்கம் சொல்லுது ஹராம், அது மார்க்கத்தில் அதுவும் வட்டி தான், அதுவும் வட்டி, அது ஜாயிஸ் இல்லை, அது செய்யக்கூடாது.